ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 17th டிசம்பருடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீசெண்ட்லி இன்ட்ரடியூஸ்டு விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் த ரோஸ்கர் அண்ட் த ஆஜீவிகா மிஷன் கிராமின் விபிஜின்னு சொல்கிறாங்க. விபிஜி கிராம் ஜி பில் 2025. இது என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஸ்கீம் இருக்குது. And the rural employment legislation by providing a statutory guarantee of 125 days of wage employment per financial year to the rural households. ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இந்த எம்ஜி நரேகா கரெக்டாக எஸ் அந்த ஸ்கீமை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லுக்கு பேர் கிராமின், ஓகேவா, அதாவது விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் த ரோஸ்கர் அண்ட் த அஜீவிகா மிஷன். ஸோ இந்த பில் என்ன பண்ணுதுன்னா ஹேஸ் ப்ரப்போஸ்டு டு ரீப்ளேஸ் த எக்ஸிஸ்டிங் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் லெஜிஸ்லேஷன் பை ப்ரொவைடிங் எ ஸ்டாட்டுட்டரி கேரண்டி ஆஃப் 125 days ஆஃப் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 125 days வந்து கேரண்டீட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பில் கொண்டு வந்ததுனால, இந்த கிராமின் பில் கொண்டு வந்ததுனால மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வந்து என்னதுன்னா ரீப்ளேஸ் ஆகுது. டியூரிங் த ரீசெண்ட் விசிட் ஆஃப் த இட்டாலிஸ் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அந்தோனியோ Tajani to India, an MOU was signed to strengthen the institutional support for the Italian companies expanding their operations in India. ஸோ இட்டாலியனோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியாவை நோக்கி வந்திருக்காரு. ஸோ இங்கே வந்ததுனால சும்மா வந்தவங்கள நம்ம விடுவோமா, முடியாது. அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சைனை வாங்கி வச்சுருவோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டியூரிங் த ரீசெண்ட் விசிட் ஆஃப் இட்டாலிஸ் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அந்தோனினோ தஜானி, பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, டு இந்தியா, an MOU was signed to strengthen the institutional support for the Italian companies expanding their operations in India. Italian companies வந்து இந்தியாவில் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க, ஓகேவா. ஸோ in which of the following Italian organization has signed this MOU with Indian Chamber of Commerce? எந்த ஆர்கனைசேஷன், இட்டாலியன் ஆர்கனைசேஷன் நம்மளோட இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கூட போட்டிருக்கு அப்படின்னா சிம்மெஸ்ட், ஓகேவா. இது பேர் நம்மளுக்கு வந்து வாசிக்க தெரியல, சிம்மெஸ்ட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்மெஸ்ட்டுங்கிற ஒரு இட்டாலியன் கம்பெனி வந்து நம்ம இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கூட வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ விச் ஆஃப் த அதுக்கப்புறம் வித் த கன்ஃபர்மெண்ட் ஆஃப் எத்தியோப்பியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் த கிராண்ட் ஹானர் ஆஃப் நேஷன் ஆஃப் எத்தியோப்பியா, த டோட்டல் நம்பர் ஆஃப் த டாப் ஃபாரின் ஸ்டேட் ஹானர்ஸ் பெஸ்டட் அப்பான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹேஸ் ரீச் 28. அதாவது இதில் வந்து 2 கொஷின் சொல்லலாம். டோட்டலாக இப்போ நரேந்திர மோடி வெளியே நாட்டுக்கு போகிறாரு. போயிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு நிறைய அங்கே வந்து ஹானர் கொடுக்குறாங்க. அப்படி ஹானர் கொடுத்ததில் மொத்தமாக 28 ஹானராக ஆயிடுச்சு, ஓகேவா. டோட்டல் கவுண்ட் வந்து 28. அந்த இது வந்து பார்த்தோன்னா கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா, ஓகேவா. அது பேர் என்னது, கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா, ஓகே. கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா. ஸோ வித் கன்ஃபர்மெண்ட் ஆஃப் த எத்தியோப்பியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு த கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா. அது வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, த கிரேட் ஹானர் ஆஃப் எத்தியோப்பியா, நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா. த டோட்டல் நம்பர் ஆஃப் த ஃபாரின் ஸ்டேட் honors bestowed upon Prime Minister Sri Narendra Modi has reached 28, ஓகேவா. Recently, researchers from which of the following institute have developed a ingestible pill-like device that selectively opens in small intestine to collect bacterial samples for studying the human gut microbe. அதாவது நம்மளோட கட்டில் போயிட்டு இன்ஜெஸ்டிபிள் ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஒரு டிவைஸு, ஓகேங்களா. அந்த டிவைஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு நம்மளுடைய அந்த கட்குள்ளே போய் ஓப்பன் ஆகிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகிட்டு அந்த நம்மளோட ஹியூமன் கட் மைக்ரோபை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யாருன்னா ஐஐடி டெல்லி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெல்லி தான் வந்துட்டு இது கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்ஸ்டியூட்ஸ் ஹேவ் டெவலப்ட் an ingestible pill-like device that selectively opens in small intestine to collect bacterial samples for studying the human gut microbe. At the Filmfare OTT Awards 2025 held in Mumbai, who among the following was awarded the best actor male in the drama category for his performance? Drama categoryல யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஜெய்தீப் அலாவாத் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகே. அடுத்தது ரீசெண்டாக விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கனைசேஷன் has approved the $108 million US results based on the loan to support the government of Mizoram in strengthening its public health care and achieving universal health coverage. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் மிசோரம்க்கு நம்ம தான் வந்து கொடைவேலையில் இருக்காங்க இல்லையா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு காசு கொடுத்து அவங்களோட ஹெல்த் கேரை வந்து இது பண்ணுறதுக்காக லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக விச் ஆஃப் த ஃபாலோவிங், ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஹேஸ் அப்ரூவ்டு த $108 million results based loan, அந்த லோன் பாரு ரிசல்ட் பேஸ்டு லோன்
to support the government of Mizoram in strengthening its public health care system and achieving universal health coverage. ரீசெண்டாக வந்துட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் இன் கொலாபரேஷன்ஸ் வித் த ராஜேந்திர பிரசாத் சென்டர் ஃபார் த ஆப்டமாலிக் சயின்சஸ் நியூ டெல்லி அண்ட் த இ-ஹெல்த் ஏஐ யூனிட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஹேஸ் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிரைவன் கம்யூனிட்டி ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் ஃபார் டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் இன் கொலாபரேஷன்ஸ் வித் த யார் கூட சேர்ந்து நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜேந்திர பிரசாத் சென்டர் ஃபார் த ஆப்டமாலிக் சயின்சஸ் அண்ட் இ-ஹெல்த் ஏஐ யூனிட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஹஸ் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிரைவன் கம்யூனிட்டி ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் ஃபார் டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்தியா ஹேஸ் செக்யூர்ட் ஓவரால் 7th ரேங்க் இந்த மெடல் டேலி அட் ஏஷியன் யூத் பேரா கேம்ஸ் 2025. டோட்டலாக 56 மெடல் வாங்கியிருக்கு. அதில் வந்து 7வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இந்தியா. ஓகே, அடுத்தது ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் ஆஃப் த போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் வந்துட்டு விர்ச்சுவலாக வந்து 3rd செஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் த மெரைன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன் அது வந்து மும்பையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 3rd செஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் த மெரைன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன். ஓகே, ஸோ யார் வந்து சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கோல் இந்தியா யார் அப்படின்னா சாய்ராம். அதுக்கப்புறம் which of the following states cabinet has approved the rollout of Saath Nichai for the period from 2025 to 30, which objective of placing the state in the category of developed statesல வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சாட் நிச்சய் அப்படின்னு சொல்லிட்டு 2025லேருந்து 2030க்குள்ளே அந்த ஸ்டேட்டை டெவலப்டு ஸ்டேட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. சாட் நிச்சய், பீகார். ஓகே, so which of the following company has announced to build the Asia's largest global capability center in Mumbai with 1 billion investment? ப்ரூக்ஃபீல்ட் மாலில் இருக்குல்ல, அது மாதிரி ப்ரூக்ஃபீல்ட் அசட் மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏஷியாவோட லார்ஜஸ்ட் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து மும்பையில் கட்ட போகிறாங்களாம். ஓகேவா, 1 billion இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு. Recently, researchers at which of the following institutes have developed a new methodology to treat the Alzheimer's disease by integrating nanoparticles with the antioxidant properties found in green tea, neurotransmitters and amino acids that can potentially slow down the process of disease, improve memory and support thinking skills. இது யாருன்னா Institute of the Nanoscience and Technology, மொஹாலி. நானோ பார்ட்டிகல்ஸை பற்றின படிக்கிறாங்க, அதனால வந்து நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த இன்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்காங்க, மொஹாலி. ஸோ ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் அட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்ஸ்டியூட்ஸ் ஹவ் டெவலப்ட் அ நியூ மெத்தடாலஜி டு ட்ரீட் அல்சைமர்ஸ் டிசீஸ். ஓகேவா, ஸோ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்டு லைஃப் சேஃப் ஃபீச்சரிங் டேபிள் டாப் ரெட் ரோடு மார்க்கிங். அந்த ரோட்டில் ரெட் கலரில் மார்க்கிங் போட்டிருக்காங்க, இந்த மலை இதில் இருக்குது. இது வந்து மத்திய பிரதேசில் தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த டேர்ம் ஸ்லோப் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்லாப்பு, இது வந்து நேம்டு 2025ஓட வேர்ட் ஆஃப் த இயர் இங்கன்னா மெரியம் வெப்ஸ்டர் அந்த டிக்ஷனரியில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து இது ப்ரொஃபஷனல் கோல்ஃப் டூர் ஆஃப் இந்தியா ஹேஸ் அனௌன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் 72 தி லீக். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரான்சிஸ் பேஸ்டு ப்ரொஃபஷனல் கோல்ஃப் லீக். தி இனாகுரல் செஷன் வில் டேக் பிளேஸ் இன் த டெல்லி NCR. ரீசென்ட்லி வந்துட்டு ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் ஷிகர் தவான் அன்வீல்டு ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி டைட்டில் த ஒன் த கிரிக்கெட் மை லைஃப் த மோர். ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஷிகர் தவான் தான் வந்துட்டு எழுதியிருக்காரு. So which of the following state governments ordered a complete ban on physical and mental punishments in schools, reinforcing the provisions of Right to Information Act? அதாவது பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இது பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். அண்ட் லெட்ஸ் ரிவைஸ் த கொஸ்டின் அகெயின். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் த ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் வந்து வந்துருச்சு. ஓகே, எஸ். அடுத்தது வந்து இட்டாலியோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் இந்தியா வந்து இருக்காரு, வந்ததை விடாமல் ஒரு MOU போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம அவங்களோட இட்டாலியன் கம்பெனிஸோட ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்தியாவில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அப்படி போட்டதில் இட்டாலியன் ஆர்கனைசேஷன் சிம்மஸ்ட் வந்து நம்ம இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கூட வந்து MOU போட்டிருக்காங்க. கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தியோப்பியாவோட அந்த ஹானர் பேர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா கிரேட் ஹானர் ஆஃப் நிஷான். ஓகேவா, இதோட மொத்தமாக பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு 28 ஹானர்ஸ் வாங்கியிருக்காரு. ஆல்ரைட், அடுத்தது இன்ஜெஸ்டபிள் பில் லைக் டிவைஸ் வந்துட்டு யார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி, IIT டெல்லி. எதுக்காகனா நம்மளுடைய ஹியூமன் கட் மைக்ரோபயோம் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஃபிலிம்ஃபேர் OTT அவார்ட்ஸில் வந்து பெஸ்ட் ஆக்டர் மெயில் அந்த ட்ராமா கேட்டகரியில் யாருக்குன்னா ஜெய்தீப் அஃபாலவாத். அதுக்கு அடுத்தது வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் மிசோரம்க்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு 108 million. ஓகேவா,
அதுக்கு அடுத்தது வந்துட்டு ராஜேந்திர பிரசாத் சென்டர் ஃபார் த ஆப்தமாலிக் சயின்சஸ் நியூ டெல்லி அவங்களும் அண்ட் இ-ஹெல்த் ஏஐ யூனிட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலியும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டிரைவன் கம்யூனிட்டி ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் டயபெட்டிக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் மாதிரி. ஏஷியன் யூத் பேரா ஒலிம்பிக்ஸில் வந்து நம்ம 7வது இடத்துல இருக்கோம். மொத்தமாக 56வது மெடல்ஸ் 56 மெடல்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மும்பையில் என்ன பண்ணுறாங்கன்னா 3rd செஷன் ஆஃப் த கவுன்சில் ஃபார் த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் த மேரிடைம் எய்ட்ஸ் டு த நேவிகேஷன் அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து கோல் இந்தியா லிமிட்டடோடைய சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் வந்து சாய்ராம். கோலை வந்து என்ன பண்ணணும் எடுத்தோன்னா மேலே வந்துட்டு அப்பிக்கிறோம் ஒரு தெய்வம் மாதிரி. ஸோ சாய்ராம் வச்சுக்கோங்க. சாத் நிஷய் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம். அது வந்து 2025லேருந்து 2030 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பீகாரை வந்து டெவலப்டு ஸ்டேட்டாக மாற்றுறதுக்காக. ஏஷியாவோட லாஜிஸ்டிக் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டராக வந்துட்டு ப்ரூக்ஃபீல்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து மும்பையில் கட்ட போகிறாங்க 1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அல்சீமர் டிசீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் த நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மொஹாலி. ஓகேவா? எப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபவுண்ட் இன் க்ரீன் டீ, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிசீஸோட ப்ராக்ரஸை கம்மிப்படுத்தும். அதுக்காக ஒரு அந்த மெத்தடாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மலையில் வந்துட்டு டேபிள் டாப் ரெட் ரோட் மார்க்கிங்ஸ் வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மத்திய பிரதேஷில். ஓகேவா? ஸோ ஸ்லோப் அப்படிங்கிறது வந்து மெரியம் வெப்ஸ்டர் அப்படிங்கிறது அந்த டிக்ஷனரியில் தான் வந்து ஸ்லோப் வேர்ட் ஆஃப் தி இயராக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொஃபஷனல் கோல்ஃப் டூர் ஆஃப் இந்தியா ஹேஸ் அனௌன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் 72 த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் பேஸ்டு ப்ரொஃபஷனல் கோல்ஃப் லீக் மாதிரி நடக்குது. கோல்ஃப் லீக்கு அது வந்துட்டு டெல்லியில் நடக்குது. ஓகேவா? ஷிகார் தவான் வந்துட்டு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு, த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர். ஓகேவா? ரைட் டு எஜுகேஷன் படி மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பனிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகாராஷ்டிரா பனிஷ்மெண்ட் அந்த பேன் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஆல்.